காயாயிருக்கு. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கார்டன் சைடு வந்திருக்கோம். நானும் முத்துமாரி என் பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் பழுத்திருக்கான்னு பார்க்க வந்தோம். நாங்கள் நினச்ச மாதிரியே பாருங்கள், ஒரு சீத்தாப்பழம். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, ஒரு சீத்தாப்பழம் பழுத்திருக்குது. அதை பிடிங்கிடலாம். கொய்யா பழுத்திருக்கா ஊட்டி. கொய்யா நிறைய மேலே காய்ச்சிருக்குது, நல்லா பெருசு பெருசாகவும். முத்துமாரி முதல்ல சீத்தாப்பழத்தை பிடிங்க. முதல்ல நம்ம சீத்தாப்பழத்தை பிடிங்கலாம். கொய்யா வந்து அரைப்பழமா பழுத்திருக்குது. பறிச்சாச்சுல? பறிக்கல, இந்த இருக்கு, இந்த இருக்கு பாரு. எங்க போய் பறிக்கிற நீங்க? ஐயோ, இந்த குட்டி ஈஸியா பறிச்சிட்டா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவ்வளோதானே, வேற எதுவும் படம் இல்லையா இங்கே? எனக்கு காயா இருக்குன்னு. சரி, ஒரு பாருங்க, அப்படியே குட்டி சூப்பராக பறிச்சிருக்க குட்டி. 2 இலையோட, 2 இலையோட அழகாக. எனக்கு இந்த மாதிரி இருக்கிற பழம் ரொம்ப பிடிக்கும். பார்த்து வா. அப்புறம் கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, எப்படி பிடுங்குறதுன்னு தெரியல. அந்த இங்கே நான் காட்டுறேன் உனக்கு. அது வந்து மஞ்சள், இந்த மாதிரி மஞ்சள் அடிக்கணும். இந்த மாதிரி மஞ்சள் அடிச்சிருந்தா தான் பழத்திருக்குன்னு அர்த்தம். கொய்யா வந்து இந்த அங்கே இருக்கு, 2 காய் கிடக்கு வருது, தெரியுதா உனக்கு? இங்கிட்டு பா, இங்கே நின்று பாரு. பெரிய காய், அது பொடி வச்சு சாப்பிடலாம். பிடிங்க, ஏறிடுவியா? பாருங்க கொய்யா காய் பிடிக்கிறதுக்கு முத்துமாரி எப்படி எது மேலே ஏறுதுன்னு பாருங்க. குறைஞ்ச வேலையெல்லாம் நல்லா செய்வேன் போல இருக்குது. இல்லை, இதை வச்சே பிடுங்க முடியாதா குட்டி? இந்த கூட ஒன்று இருக்கு குட்டி. இந்த குட்டி இது உனக்கு எட்டுமா? இந்த இருக்கு பாரு, என் கைக்கு நேரா ஒண்ணு இந்த இருக்குல. அங்கெல்லாம் வேணாம், அங்கெல்லாம் வேணாம், விட்டு. அங்க அவன் எப்படி மேலே ஏறும்? வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இங்க 2 காய் கிடக்குது. ஆனா இங்க இதை பிடுங்க முடியல. இது இந்த போட்டு இதை பிடிங்கிடு. இது மேலே ஏறுறியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்க, இந்த பக்கெட்டை போட்டு முத்துமாரி வந்து மேலே ஏறி இந்த கொய்யாக்காயை பிடுங்கிறதுக்கு என்ன பாடு போடுறோன்னு பாருங்க. கீழே பக்கெட் இருக்கிறது தெரியுதா? பக்கெட்டை போட்டு இப்போ மேலே ஏறியாச்சு. ஏறி அந்த கொய்யாக்காயை பிடுங்கிறதுக்கு அது பிடிங்க, நீ வச்சுக்கோ. இந்த மாதிரி அரை இதாக இருக்கிறது தான் நல்லா, நம்ம பொடி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இதை தான் பிடுங்கணும். இன்னும் இதுக்கு அக்கா பிடுங்கலையே, விட்டுட்டு போயிட்டாளா? அது மேலே உள்ள பிடுங்க முடியாது. சரி, இதுக்கெல்லாம் பெரியப்பா வந்து தான் பிடுங்க முடியும் போல் இருக்குது. மேலே இருக்குது எல்லாமே. இந்த இது நீ வச்சுக்கோ. அப்படியே பக்கெட்டில் காலை வைக்கல. இருக்குது எல்லாமே உயரம் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு எட்ட மாட்டேங்குது. நம்ம அதை மீறி நம்ம பிடுங்கணும்னு பார்த்தீங்கன்னா அது வேண்டாம், அது இல்லை. அங்கே மேலே இருக்குது, அந்த மேலே 2 இருக்குல்ல, நீ சொன்ன. அது இது ரொம்ப கருங்காயாக இருக்குது, அதை பிடுங்கணும். அது பெரியப்பா தான் எல்லாமே காயில் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாம் மேலே கிடக்குது. கீழே ஊடி பிடுங்கவே முடியலை. அதனால சரி, எங்கள் வீட்டுக்காரர் வந்தால் தான் பிடுங்க முடியும் போல் இருக்குது. அவங்கன்னா வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள், சுற்றி காம்பவுண்டு தெரியுது அவங்களுக்கு. அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், காம்பவுண்டு இருக்குது. இந்த காம்பவுண்டு ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம அங்கிட்டு வந்து பின்னாடி வந்து ஸ்கூலு பிடுங்கணும் அப்படின்னா இந்த காம்பவுண்டு வழியாக பின்னாடி விழுந்துருது. அப்படின்னு ஒரு 3-4 பழம் விழுந்துருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா தான் வந்து பிடுங்க முடியும். இவங்களால பிடுங்க முடியல, அது அங்கே இந்த சைடு இருக்கிறதுனால. ஒரு சீத்தாப்பழமும் ஒரு கொய்யாக்காயும் பிடுங்கிருக்கிறோம். அது அரைப்பழமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாயங்க குட்டி காய் ஏன் பிடுங்கணும் இது மாதிரி? இதனால துவப்பாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஈவினிங் வந்தால் பிடுங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 2 பழம் தான் சிக்கிச்சு. போதும், இந்த 2 வெயிலே அடிக்கலை. வெயிலே அடிக்காதனால வந்து நல்லா தேங்காயெல்லாம் காயாமல் கிடக்குது. கொஞ்சம் துளசி பிச்சு வாயில் போட்டுக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி துளசி நீங்களாம் சாப்பிடுவீங்க, வெறுவியத்தில் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து துளசி அப்போக்கப்போ இந்த வரப்பெல்லாம் கொஞ்சம் பிச்சு பிச்சு வாயில் போட்டுக்கிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பிடுங்க முடியல. நம்ம ஈவினிங் அப்பா கூப்பிட்டு வந்து நாங்கள் பிடுங்குறோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.